I want to ask you guys something. நீங்கள் பண்ணுற விஷயம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, விட்டுறணும்னு நினச்சிங்கன்னா, யார் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? பேரண்ட்ஸா? ஃப்ரெண்ட்ஸா? யோர் பேரண்ட்ஸ் ஆர் ஆல்ரெடி வெரி டயர்ட். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஒர்க்லேயே ரொம்ப பிஸியாக இருக்காங்க. சரி, ஓகே, நீங்கள் படித்த டிகிரி உங்களை காப்பாற்றுமா? The truth is, nobody will come to save you. நம்ம எல்லாருமே சில விஷயங்களை கேட்டு வளர்ந்துருப்போம். நல்லா படித்தா லைஃப்பில் செட்டில் ஆயிடலாம், டிகிரி வாங்கினா வேலை கிடச்சிரும், கவர்மெண்ட் ஜாப்னா லைஃப் செக்யூர்டு. இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு வளர்ந்துருக்க நமக்கு ரியாலிட்டி என்னன்னு தெரியாமையே போயிடுச்சு. நம்ம 2026 இருக்கோம். எத்தனையோ கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் இருக்குது, எத்தனையோ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இருக்குது, எத்தனையோ பேர் அதை எழுதுகிறாங்க. சிலர் செலக்ட் ஆகுறாங்க, சிலர் செலக்ட் ஆகுறது இல்லை. செலக்ட் ஆகுறவங்க ஓகே, செலக்ட் ஆகாதவங்க அதை ப்ளேம் பண்ணுறாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் சரி, பண்ணலனாலும் சரி, இந்த உலகம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்குமே தவிர உங்களுக்காக வெயிட் பண்ணாது. நிறைய பேர் எனக்கு இன்னும் அதுக்கான கரெக்டான டைம் வரல, மோட்டிவேஷன் வரல, எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ணல, அட லக் இல்லை, இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். யாருமே எந்திரிக்கும் பொழுது என் கூட இருக்கவங்களுடைய ஃப்யூச்சரை நான் எப்படி டெவலப் பண்ணலாம், இவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணலாம், அவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணலான்னு நினச்சிட்டு எந்திரிக்கிறது இல்லை. அவனுக்கு 1000 பிரச்சனை இருக்குது. இதில் உங்களை பற்றி வேற அவங்க நினைக்கணுமா? நிஜமாவே லைஃப்பில் முன்னேறணுங்கிற எண்ணம் இருந்தால் நீங்கள் நான் தான் எல்லாத்துக்கும் ரெஸ்பான்சிபிள், இது என்னோட பொறுப்புன்னு சொல்லி பொறுப்பை ஏற்றுக்குவீங்களே தவிர இதுக்கு என் பேரண்ட்ஸ் காரணம், சொசைட்டி காரணம், சிஸ்டம் காரணம், என்கிட்ட காசு இல்லை, டைம் இல்லைன்ட்டு ப்ளேம் பண்ண மாட்டீங்க. யாருமே வந்து உங்களை காலையில் 5 மணிக்கு எழுப்பிட போகிறது இல்லை. யாருமே உங்களை உட்காந்து படி, உனக்கு தேவையான விஷயத்த பண்ணு, போய் ப்ராக்டிஸ் பண்ணு அப்படின்னு சொல்ல போகிறது இல்லை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தான் பண்ணி ஆகணும், நீங்கள் தான் அதுக்காக ஒர்க் பண்ணணும். The hard truth about 2026 is your degree doesn't matter, but your skills matters. உங்கள் ஸ்கில்ஸை வச்சு தான் நீங்கள் யாருன்னு முடிவு பண்ணுவாங்க. மற்றவங்க கிட்ட கிடைக்கிறது மோட்டிவேஷன் இல்லை. நீங்கள் எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக இருக்கீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய மோட்டிவேஷன் இருக்கும். சும்மா பேச்சை வச்சு யாருமே உங்களை மதிப்பிட மாட்டாங்க. நீங்கள் என்ன வேணால் பேசலாம், ஆனால் எக்ஸிக்யூஷன் இல்லைன்னா நீங்கள் ஒரு ஃபெயிலியர் தான். யாருமே உங்களை காப்பாற்ற போகிறது இல்லை. பட் த குட் நியூஸ் இஸ் யூ டோன்ட் நீட் அதர்ஸ், யூ ஜஸ்ட் நீட் தட் அவேக்கனிங். அந்த மூமெண்ட், that time when you realize you are responsible, your life will be in your hand.